தினமும் 10 நிமிடம் போதும் ஏஐ மூலம் லட்சங்களில் சம்பாதிக்கலாம். இப்போ என்கிட்ட நிறைய கேள்வி கேட்பீங்க, எனக்கு தெரியும். அந்த கேள்வி என்னன்றது நானே சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சோண்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ப்ராம்ப்டிங் மூலமாக என்னால் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, என்னால் ப்ராம்ப்டிங் மூலமாக 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா? நான் ஃப்ரீலான்சராக தான் வேலை பார்ப்பேன், வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னால் முடியுமா? இதெல்லாம் தாண்டி எனக்கு கோடிங் சுட்டு போட்டாலும் வராது, என்னால் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா? இன்னொன்று இருக்குது, நான் ரிமோட்டில் மட்டும்தான் வேலை பார்ப்பேன், ஆனால் குளோபல் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் வேலை பார்ப்பேன், என்னால் சம்பாதிக்க முடியுமா? அதே மாதிரி எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், என்னால் முடியுமா? எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியும், நான் ஒரு பைலிங்குவல் ஸ்பெஷலிஸ்ட்டு, என்னால் முடியுமா? எனக்கு தமிழ் ஹிந்தி இங்கிலீஷு, நான் ஒரு ட்ரைலிங்குவல் ஸ்பெஷலிஸ்ட்டு, என்னால் முடியுமா? அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்குது, டொமைன் ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன், நான் ஃபினான்ஸ் ஃபீல்டில் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், டொமைனில் நான் எக்ஸ்பர்ட்டு. இப்போ நான் ப்ராம்ப்டிங்கை கற்றுக்கிட்டு என்னால் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா? முடியுமா 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 முடியுமான்னு நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விக்கும் என்னுடைய ஒரே பதில் முடியும். அது எப்படி முடியும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி ப்ராம்ப்டிங் கற்றுக்கிட்டவங்க இப்போ வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராம்ப்டிங்கினுடைய ஜாப் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 300% டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போது முடியுமான்னு கேட்ட அத்தனை கேள்விக்கும் எப்படி முடியுன்ற பதிலை சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு பேசிக் ப்ராம்ப்டிங் தான் தெரியும், இல்லை லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா, 70% ஆஃப் த ஏஐ டாஸ்க்கு உங்களை நம்பி தான் இருக்குது, உங்களை நோக்கி தான் வருது. ஆமாம், ஸ்டான்ஃபோர்டு HAI ஸ்டடி படி 70% ஆஃப் த ஏஐ டாஸ்க் எப்படி இருக்குன்னா, ஒரு பேசிக் ப்ராம்ப்டிங் மட்டும் தெரிஞ்சான்னு இருக்குது. அந்த பேசிக் ப்ராம்ப்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் ரைட்டிங்கு, இமெயில் டிராஃப்டிங்கு, சம்மரைசேஷன், இதெல்லாம் மட்டும்தான். என்ன மாதிரி ஜாப் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ கான்டென்ட் வேலிடேட்டராக போகலாம், ப்ராம்ப்ட் டெஸ்டராக போகலாம், ஏஐ டேட்டா அனடேட்டராக போகலாம், சோஷியல் மீடியா ப்ராம்ப்ட் அசிஸ்டண்ட்டாக போகலாம். இந்த மாதிரி நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஷினி, ஸ்டார்ட் அப்பு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இந்த பாஷினி அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஸ்பீச் பிளாட்ஃபார்ம். இதை யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஐ மிஷன் ஆஃப் இந்தியா ஓன் பண்ணுறாங்க. இந்த பாஷினி ஆல்ரெடி என்ன பண்ணுதுன்னா, ஒரு 22+ லாங்குவேஜஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பாஷினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டெக்கு, ஹெல்த் டெக்கு, இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸுக்கான ஓப்பனிங் நிறைய இருக்குது. சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40K ஆரம்பித்து 1 lakh வர போகுது. இப்போது அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் ஸ்கில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2026 அவங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் எல்லா டெக்னிக்ஸும் தெரியும் இல்லையா. டெக்னிக்ஸ்ன்னு நான் சொல்கிறது செயின் ஆஃப் தாட்டு, ட்ரீ ஆஃப் தாட்டு, ரோல் பேஸ்டு, செல்ஃப் ரிஃபைன்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸில் இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐனுடைய அவுட்புட்டை எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்போ ஏஐ ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாம் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஏஐ ஒன்றா தப்பாக நினச்சிட்டு வேறு மாதிரி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். இதை எல்லாமே எவாலுவேட் பண்ணுறது இந்த அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்ச ப்ரொஃபஷனல்ஸில் மட்டும்தான் முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய லார்ஜ் என்டர்பிரைசஸ் இருக்குது இல்லையா, அதில் ப்ராம்ப்டிங் ரிலேட்டடான டீமை ஃபார்ம் பண்ணுறது, அவங்கள ட்ரெயின் பண்ணுறது, அதையும் தாண்டி இந்த மாதிரி என்டர்பிரைசஸில், ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு ப்ராம்ப்ட் லைப்ரரி மெயின்டைன் பண்ணுவாங்க ரீயூஸ் பண்ணுறதுக்கு. இந்த லைப்ரரியை க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுவாங்க. இவங்களை எந்த மாதிரி கம்பெனிஸில் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா MNCஸ்லையுமே இவங்களுக்கான ரெக்யர்மெண்ட் இருக்குது. மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், அமேசான் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கட்டும். இப்போ ஏஐ நிறம் ஏஐன்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, கிருஷி ஏஐ, இதிலெல்லாம் கூட இவங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் போகுது. இதை தாண்டி பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா HDFC, ICICI, பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, கேட்வேஸ், ரேசர் பே, ஃபோன்பே, இந்த மாதிரி இவங்களுக்கான ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்குது. இவங்களுடைய சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2லேருந்து 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமாக இன்றைக்கி 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா வரை சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளில் நிறைய பேருக்கு டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் ஆனால் ப்ராம்ப்டிங் நாலேஜ் ஜீரோவாக இருக்கும், இல்லை லைட்டாக இருக்கும். இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய டொமைன் நாலேஜே மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருக்கிற ஒரு விஷயந்தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங்கில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃப்ராட் அலர்ட்ஸு, கஸ்டமர் சர்வீஸ் இது எல்லாமே அத்துப்படியாக இருக்கும். இதே ஹெல்த் கேரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்டம் ட்ரையாச் பார்க்குறது, ரிப்போர்ட் சம்மரைஸ் பண்ணுறது. எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூஷன் டீச்சர்ஸாக இருந்திருப்பாங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. காமர்ஸில் ரொம்ப வருஷம் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணணுன்றது தெரியும், சாட்பாட்ஸ்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பேசிக் ப்ராம்ப்டிங் ப்ளஸ் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் ப்ளஸ் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்களுடைய சேலரி ரேஞ்ச் மார்க்கெட்டில் எப்படி போயிட்டு இருக்குன்னா 1 lakhலேருந்து 4 lakhs வர போது இவங்களுக்கு உண்மையிலே டிமாண்ட் ஹையாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தான் ஆல்ரெடி டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த நாலேஜ் இருக்குது. ப்ராம்ப்டிங் வந்து அவங்க ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோம். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், என்னால் சம்பாதிக்க முடியுமா? என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தமிழ் ஏஐ ட்ரெயினர், ப்ராம்ப்ட் டெஸ்டர் ஃபார் தமிழ் ஆப்ஸு, கான்டென்ட் கிரியேட்டர் ஃபார் ஏஐ டூல்ஸு, இப்போ எலெக்ஷன் சீசன் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் கேம்பெயின் சப்போர்ட், இந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஏஐ ஆப்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு. இப்போ ஹெல்த் கேரு, அக்ரிகல்ச்சரு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து ஏஐ டூல்ஸ் நிறையா வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி டூலை க்ரியேட் பண்ணுறப்ப, நம்ம தமிழில் ரீஜனல் லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணுறப்ப இன்புட் எப்படி கொடுக்குறோம், அவுட்புட் எப்படி கொடுக்குறோம், இதுக்கு லேபிளிங் எப்படி பண்ணுறோம், இதெல்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்ச ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் தேவை. நிறைய பேர் நம்மள என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தமிழ் மட்டும் தெரியறது ப்ராப்ளமா அப்படின்னு நினைக்கிறோம். இந்த விஷயத்தில் தமிழ் மட்டும் தெரியறது அட்வான்டேஜ் தான். ஏன் அட்வான்டேஜ்ன்றதை நான் சொல்கிறேன். மேசிவ் டிமாண்ட் எப்படி வருது அப்படின்னா, 8 கோடி மக்கள், தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், உலக அளவில் 8 கோடி மக்களுக்கு மேலே நம்ம வந்து தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கே டிமாண்ட் இருக்குன்னா நிறைய கம்பெனிஸ், கவர்மெண்ட்ஸு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இங்கே எல்லாத்துலேயுமே ஏஐயில் இன்புட் கொடுத்து ஏஐயில் அவுட்புட் வரணும். ஆனால் அது நேச்சுரலான தமிழில், இயற்கையான தமிழில் வரணும் அப்படின்றதுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. எகெயின் பாஷினி இங்கே உள்ளே வராங்க, நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் உள்ளே வராங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சாட் ஜிபிடி மாதிரி தமிழில் எல்எல்எம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு நிறைய தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. ஏன்னா அந்த மாதிரி எல்எல்எம் கிட்ட நிறைய இன்புட் கொடுக்கணும், டேட்டா அனோட்டேஷன் பண்ணணும், லேபிள் பண்ணணும், அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்க்கணும், கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இதுக்கே வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது. இந்த தமிழ் ப்ராம்ப்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாயிலிருந்து 15 லட்ச ரூபா வரை சம்பளம் தராங்க. ஏறக்குறைய மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரை இவங்களால தாராளமாக சம்பளம் வாங்க முடியும். இப்போது அடுத்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ், தி இந்தியா ரெடி ப்ரொஃபஷனல். இவங்க ஏன் நம்ம வந்து ஒரு டிமாண்ட் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுறாங்கன்னா பைலிங்குவல் ப்ராம்ப்டர்ஸ் வேணும்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய கம்பெனியை சிட்டிலையும் வச்சுக்குவாங்க, வில்லேஜ்லேயும் வச்சுக்குவாங்க, அர்பன்லேயும் இருக்கும், ரூரல்லையும் இருக்கும். அர்பனில் வந்து இங்கிலீஷில் பண்ணுவாங்க, ரூரலில் வந்து தமிழில் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்க்குறீங்கன்னா, ஒரு எட்டெக் கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஜுகேஷன்லாம் சொல்லித்தர கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு நியூட்டன் லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்போ இந்த 2 ஏஐ இன்ஜினையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் செக்டார்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்க்கு இந்த ப்ராக்டோ, ஃபார்மசி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏரியாஸில் இந்த தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்களுக்கு ஒரு 20% 40% எக்ஸ்ட்ரா சேலரி வரும். மெக்கன்சி 2025 ரிப்போர்ட் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 லட்ச ரூபா இவங்களுக்கு சேலரி வரும். இப்போ 3வது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 பேர் தெரிஞ்சவங்க. இவங்கெல்லாம் நேஷ்னல் இம்பேக்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இவங்களுடைய டிமாண்ட் எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இவங்க ட்ரைலிங்குவல் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இவங்களை மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கில் எஸ்பிஐயாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து சாட்பாட் வச்சுருப்பாங்க, பேன் இண்டியா கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எகெயின் பாஷினி இருக்காங்களே, அவங்க வந்து இந்த ட்ரைலிங்குவல் அனோட்டேட்டர்ஸை வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பாஷினி கிட்டத்தட்ட 30 லாங்குவேஜஸில் பாஷினி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து எல்லா லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷு ப்ளஸ் தமிழ், ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வந்து அங்கே பெரிய லெவலில் இருக்குது.
இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷோட தெரிஞ்சவங்களோட பார்க்குறப்ப இவங்களுக்கு வந்து சேலரி வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. 40 to 60% வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இவங்க வந்து 2 லட்ச ரூபான்றது சர்வ சாதாரணமாக இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிமோட்டு குளோபல் ரெக்யர்மெண்ட்ஸு எதிர்பார்க்குற ஃப்ரீலான்சர்ஸ். 75% ஆஃப் த ப்ராம்ப்ட் ரோல்ஸ் எங்கேருந்து வருது தெரியுமா? ரிமோட்டில் இருந்து தான் வருது. அதாவது 75% மக்கள் ரிமோட்டில் இருந்து தான் வேலை பார்க்குறாங்க இந்த ப்ராம்ப்ட் ஜாப்ஸ்க்கு. ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. குளோபல் கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்க போகிறான்? இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கணும், அவனுடைய டைம் ஜோனுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணணும், இதை தான் எதிர்பார்க்குறான். ஸோ இதை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோன்னாவே 1 மணி நேரத்துக்கு 3000 ரூபாயிலிருந்து 8000 ரூபா சம்பாதிக்கலாம் ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்மில். நாஸ்காம் வந்து ஒரு முக்கியமான டேட்டா வந்து இங்கே சொல்கிறாங்க. இந்தியானுடைய ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்கல்ல, 2025 அவங்க ஏர்ன் பண்ணின சம்பளம் மட்டும் $120 மில்லியன். ஆமாங்க, ப்ராம்ப்டிங் ஃப்ரீலான்சர் ஜாபில் தான் இவ்வளோ எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஊர் காசுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா 120 மில்லியனா 12 கோடி. இன்றைக்கி என்ன யூஎஸ்டி எவ்வளோ போயிட்டுருக்கு? அமெரிக்கன் டாலரு ஒரு 90 ரூபான்னு வச்சுக்குவோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 1080 கோடி சராசரியாக போன வருஷம் இந்த ஃப்ரீலான்சர்ஸ் மட்டும் சம்பளமாக வாங்கியிருக்காங்க. இப்போது 1 lakh சம்பாதிக்கிறது ஈஸி, பாசிபிள் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். என்ன ஸ்கில் வேணும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்குன்றத சொல்லிட்டேன். டொமைன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான டிமாண்டு, மல்டிலிங்குவல் ட்ரைலிங்குவல் எக்ஸ்பர்டைஸ்க்கான டிமாண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி முதற்கொண்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போது இதை செய்யறதுக்கு நாம் என்ன கற்றுக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்ற கேள்வி மட்டும்தான் பாக்கி. பேசிக் ப்ராம்ப்டிங் தெரியணும், ப்ராம்ப்டிங் ஹேக்ஸ் தெரியணும், அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் தெரியணும். ஒரு 20 டெக்னிக் இருக்குது, இதெல்லாம் தெரியணும். இந்த பேசிக் ப்ராம்ப்டிங் வீடியோவும் ப்ராம்ப்டிங் ஹேக்ஸுக்கான வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கீழே என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, போய் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் இருக்கு இல்லையா, 20 டெக்னிக்ஸு. அந்த டெக்னிக்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு டெக்னிக் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க, அவ்வளோதான் ஆகும். மொதல் நாள் ஒரு 10 நிமிஷம் ஒரு டெக்னிக் படிக்கிறீங்க. 2வது நாள் ப்ராம்ப்ட் இன்ஜினில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க. திரும்ப 3வது நாள் ஒரு டெக்னிக்கை புதுசாக படிக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி. திரும்ப 4வது நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா ஷார்ட் பீரியடில் 20 டெக்னிக்கையும் நீங்கள் படிச்சிடலாம். இப்போது இந்த அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங்கான சில எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் 20 டெக்னிக்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் 20 டெக்னிக்ஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசிக் ப்ராம்ப்ட்டுக்கும் அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம், ஒரு ப்ராம்ப்டை எக்ஸாம்பிளாக எடுத்து. இது ஜனவரி மாதம். எல்லாம் என்ன பண்ணியிருப்போம், ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் நெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் பிளானை போட்டு ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு பேசிக் ப்ராம்ப்ட் இந்த ஒர்க் அவுட் பிளானுக்கு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ஏஐ கிட்ட எப்படி கேட்போம்? கிவ் மீ அ ஒர்க் அவுட் பிளான். இதுதான் பேசிக் ப்ராம்ப்ட். ஏஐ என்ன பண்ணும், ஒரு 10 பேஜில் பிடிஎஃப்பில் உங்களுக்கு கொடுக்கும். எத்தனை செட்டு போடணும், எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும், டே வைஸ் என்ன பிளானு எல்லாத்தையும் கொடுத்துரும். ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அடுத்த நாள் ஜிம்முக்கு போக மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், இதை அப்படியே விட்டுடுவோம். இதுவே குட் ப்ராம்ப்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி அவுட்புட் ஓரியன்டாக ரிசல்ட் ஓரியன்டாக கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம எப்படி குட் ப்ராம்ப்ட் எழுதணும் அப்படின்னா, ஒரு அம்மா, ஒரு 40 வயது இருக்கிற ஒரு மாம், அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ அவங்க ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறாங்க. I am a 40-year-old mom who has not exercised in 5 years. I have 15 minutes a day and no equipment. Give me a simple, doable 5-day plan that feels easy and fun. No push-ups if I can't do them. இதுதான் அவங்க கொடுக்குற ப்ராம்ப்ட். இப்போ அது எப்படி ரிப்ளை பண்ணுதுன்னு பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து 5 days பிளான் கேட்டிருக்காங்க. இது Day 1 பிளான் கொடுக்குது. வீட்டை சுற்றி நடந்து வாங்க, வாக் அரவுண்ட் த ஹவுஸ் வைல் ப்ரஷிங் யுவர் டீத் ஃபார் 5 minutes. 2வது நாள் டூ 5 squats வைல் வெயிட்டிங் ஃபார் காஃபி. 3வது நாள் மார்ச் இன் பிளேஸ் வைல் வாட்சிங் டிவி ஃபார் 3 minutes. நின்ன இடத்துல நடங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு.
அதுக்கு அடுத்தது 4வது நாள் ஸ்ட்ரெச் ஆர்ம்ஸ் அப் ஹை லைக் யூ ஆர் ரீச்சிங் ஃபார் கிராசரிஸ். நம்ம கிச்சனில் கிராசரி எடுக்கிறதுக்கு கையை தூக்கி தூக்கி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 5வது தான் மெயினான விஷயம். ஏன்னா 5வது வந்து வெள்ளிக்கிழமை வந்தது இல்லை, அன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ்டு மூடில் இருப்போம்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு ஏஐ இப்போ இந்த அவுட்புட்டை கொடுக்குது. என்ன கொடுக்குது அப்படின்னா, டான்ஸ் டு ஒன் சாங் யூ லவ், நோ ரூல்ஸ், ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் ஸ்டெப்ஸ். உன் இஷ்டத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டை போட்டு ஆடு. சரி, இப்போது இவ்வளோ விஷயம் பார்த்தோம்ல, யாராவது உங்களால் இந்த ப்ராம்ப்டிங் டெக்னிக் என்ன அப்படின்றத கெஸ் பண்ண முடியுதா? ஓகே, நானே சொல்கிறேன் அந்த ப்ராம்ப்டிங் டெக்னிக் என்னன்னு. இது பேர் ரோல் பேஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக். அப்படியே சேர்த்து இந்த ப்ராம்ப்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம டீகோட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராம்ப்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோல் டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அம்மா போய் கேட்குறாங்க, எனக்கு ஜிம்முக்கான பிளானு, ஒர்க் அவுட்டுக்கான பிளான் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க யார்கிட்ட கேட்குறாங்க? ஏஐ கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஏஐ வந்து என்னவா நினச்சிக்கிட்டு இவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தன்னை ஒரு ஃபிட்னஸ் கோச்சாக நினச்சிட்டு பதில் சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து ரோல் பேஸ்டு ப்ராம்ப்டிங். ரோல் டெஃபினிஷன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கான்டெக்ஸ்ட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, டூல்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்கல் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 நிமிஷம் தான் என்னால் பண்ண முடியும், என்னால் வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது, நான் எக்ஸசைஸ் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சுப்பா, என்ன அதில் போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட்டை கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இமோஷனல் டோன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஈஸியாக ஃபன்னாக இருக்கணும், எனக்கு என்கரேஜிங்காக இருக்கணும், நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு தகுந்த மாதிரி தான் ஏஐயும் அவுட்புட் கொடுத்துருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸ்பிளிசிட் எக்ஸ்க்ளூஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு, எனக்கு புஷ்அப்ஸ்லாம் வேண்டாம், நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் இல்லை. இதுதான் அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்கோட மேஜிக். இப்போது இதே அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்கில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பட் அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் கனெக்ட் ஆகிற ஒரு எக்ஸாம்பிள். நம்மளில் நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவோம். போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த மெசேஜை இன்னும் பெட்டராக டைப் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, வாட்ஸ்அப்பில் எடிட்டிங் ஆப்ஷன் வந்துருச்சு, நம்ம குயிக்காக போய் அதை எடிட் பண்ணுவோம். ஆனால் படிக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும் அது எடிட்டட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு சினாரியோ. இன்ஸ்டாகிராமில் நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 நிமிஷத்தில் டெலீட் பண்ணிடுவோம், திரும்ப அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி திரும்ப போஸ்ட் பண்ணுவோம். இதுதான் செல்ஃப் ரிஃபைன்மெண்ட், இதுதான் டெக்னிக்கும். இந்த டெக்னிக் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆஸ்க், இம்ப்ரூவ், சேலஞ்ச் அப்படின்றது ஒரு லூப்புக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த டெக்னிக்கு உங்களுடைய ஆன்சரை அப்கிரேட் பண்ணுறத லூப்புக்குள்ளேயே வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை போட்டுடுறீங்க, அந்த ப்ராம்ப்ட்டுக்கு அவுட்புட் வந்து ஏஐ கொடுத்துடுது. அந்த அவுட்புட் வருது இல்லையா, இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏஐ கிட்ட, நீ கொடுத்த அவுட்புட்டை நீயே இம்ப்ரூவ் பண்ணு, நீயே ரிஃபைன் பண்ணு, எனக்கு கிளாரிட்டி வேணும், டெப்த்து வேணும், இம்பேக்ட் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீயே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நீயே அதை வந்து கிரிட்டிக்கும் பண்ணு, டெஸ்ட் பண்ணு, எவாலுவேட் பண்ணிட்டு எனக்கு ஆப்டிமைஸ்டு ரிசல்ட்டை கொடு. இதுதான் செல்ஃப் ரிஃபைன்மெண்ட் ப்ராம்ப்டிங். இந்த செல்ஃப் ரிஃபைன்மெண்ட் ப்ராம்ப்டிங் ஏன் பக்காவாக ஒர்க் ஆகுது தெரியுமா? நம்ம எப்பெல்லாம் ஐட்ரேட்டிவ் ப்ராம்ப்டிங் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அது அக்யூரஸியும் ரிலவன்ஸையும் 30 to 60% இம்ப்ரூவ் பண்ணுது கம்பேரிங் டு சிங்கிள் ப்ராம்ப்ட். நிறைய ப்ரொஃபஷனல் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அவுட்புட்டை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க 2லேருந்து 5 தடவை ரிஃபைன் பண்ணுவாங்க. ரிஃபைன் பண்ணால் தான் அவங்க எதிர்பார்க்குற பர்ஃபெக்ட் அவுட்புட் வரும். இதைத்தான் இந்த அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்கான செல்ஃப் ரிஃபைன்மெண்ட் நமக்கு சொல்லுது. யாருக்கெல்லாம் பேசிக் ப்ராம்ப்டிங், அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங், 100+ ப்ராம்ப்ட் ஹேக்ஸினுடைய டீட்டெயில்டு வீடியோ 15+ ஏரியாஸ் லைக் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேரு வேணுமோ என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு, அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 50+ டூல்ஸு உங்களுக்கு 25 ஹவர்ஸ் சேவ் பண்ணக்கூடிய அளவில் எல்லாமே ஏஐ டூல்ஸு, அதனுடைய டீட்டெயில்ஸு. அதை தாண்டி பெட்டுன்னு ப்ராம்ப்ட் இன்ஜின் டூல் ஒன்று வச்சுருக்கோம், உங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டூலை யூஸ் பண்ணி ப்ராம்ப்டிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகலாம்.